ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சூப்பராக பீரோவில் வந்து பழைய பீரோவாக இருந்தாலும் சரி, புது பீரோவாக இருந்தாலும் சரி, எப்படி சூப்பராக அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இது வந்து என்னோடய பொண்ணுது. சும்மா மேக்கப்புன்னு திங்ஸுன்னு இல்லை, சும்மா லப்பரு பேசிக்காக யூஸ் பண்ணுற கிளிப்ஸு பாருங்கள், கிளிப்ஸு இந்த மாதிரி பேங்கிள்ஸு இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இது வந்து நான் பீரோவில் வச்சுருக்கேன். இது வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இது வந்து மேல் ரேக்கு. இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து இப்போ ஒன்றுன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கிற ரேக்கில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இங்கே இருக்கிறது தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் சும்மா இன்னர்ஸு இந்த மாதிரி ஒரு பாக்ஸு வாங்கிக்கோங்க. இப்போ வந்து 20 ரூபா அவ்வளோதான், மேக்ஸிமம் 20 ரூபா இந்த மாதிரி சைஸ் வந்து அவ்வளோதான் கிடைக்கும். இதை விட கொஞ்சம் பெரிய பாக்ஸு 40 ரூபா அந்த மாதிரி கிடைக்குங்க. இன்னர்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். இது என்னென்னா எங்கேயும் மிஸ் ஆகாது, அப்படியே வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து அடுத்த பாக்ஸு. இது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம சாரீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த பாக்ஸுங்க. இதில் வந்து ப்ளவுசஸ் தான் வச்சுருக்கேன் நான். ஏன்னா இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து நெட் கிளாத்து. இதெல்லாம் வந்து இந்த கிளாத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து எப்படியும் மடித்து எங்கேயும் வைக்க முடியாது, ஏன்னா ஸ்லாஃபில் வந்து எல்லாம் வழுக்கிட்டு போகும். இந்த மாதிரி வந்து இந்த சாஃப்டாக இருக்கிற சாரீஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்குல்லங்க, அதோட ப்ளவுஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சாரியோடு எதுவும் வைக்கல. அடுத்தது இந்த பாக்ஸ் வந்து இன்ஸ்கர்ட்டெல்லாம் வச்சுருக்கேங்க. பாருங்கள், கலர்ஸில் இன்ஸ்கர்ட்டெல்லாம் வந்து எதுக்குன்னா சாரீக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த லென்த்தாக இருக்கிற இன்ஸ்கர்ட்டெல்லாம் வச்சுருக்கோம். அது வந்து இந்த மாதிரி இந்த சின்ன பாக்ஸ் தான். இது வந்து நம்ம பீரோவில் அடுக்கி வச்சா நிறைய இடம் பிடிக்கும், நல்லா வழுக்கிட்டு வரும், அது கிளியராக இருக்காது. அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம குழந்தைங்களோடது வந்து சும்மா இன்னர்ஸு ஜட்டி எல்லாம் வந்து வச்சுருக்கோங்க. இது வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த லன்ச் பேக்கில் இருக்கிற டவல்ஸு. இது வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நான் இங்கே இருக்கிறத காட்டுறேங்க. இது வந்து என்னென்னா எங்கள் பாப்பாவோடது ஃப்ராக்கு, சரிங்களா. ஃப்ராகு இந்த மாதிரி வந்து கிராண்டாக இருக்கிறது, கிராண்டானா நல்லா பஃப்னு தூக்கிட்டு மடித்து கூட வைக்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஃப்ராக்ஸ் தான் வந்து இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஹேங்கர் மாட்டுற மாதிரி வந்து கம்பி வந்து கொடுத்துருக்காங்க. இத்தனை நாள் வந்து ஹேங்கரில் மாட்டி இங்கே வந்து தொங்க தான் வச்சுருந்தாங்க. ஒரு 4 ஃப்ராகு 5 ஃப்ராக் மேலே மாட்ட முடியாது. இப்போ வந்து நான் இதில் வந்து பாருங்கள், 1 2 3 4 5 6 ஃப்ராகு, இதோட இந்த ஃப்ராகும் சேர்த்து 7 ஃப்ராக் வச்சுருக்கேன். இவ்வளோ சாரீஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நான் காட்டினேன் இல்லையா நெட் கிளாத்து ப்ளவுஸு, அதுக்கான சாரீஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து என்னென்னா மடித்து வந்து பீரோவில் அப்படியே அடுக்கி வைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி இதுக்கான ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ராகெல்லாம் கொஞ்சம் தின்னாக வரும், கொஞ்சம் மொத்தமாக வருங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பாக்ஸாக எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். இதுலேயும் ஹேங்கரில் வந்து இன்னும் மாட்டி வச்சுக்கிறதா இருந்தால் வைக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு பெட்டி, பாக்ஸ் மூடி இன்னும் நிறைய வச்சுக்கலாங்க. நல்லா இது ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே துணிக்கு மேலே பாக்ஸ் வச்சாலும் ஒன்றும் ஆகாது, அதனால தான். அடுத்தது வந்து கீழே இருக்கிறது மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு தாங்க. இது வந்து என்னோடய பையனோடது. இது ஃபுல்லாக ஷர்ட்டு பாருங்கள், இந்த ஷர்ட் இருக்கிறது. இது வந்து என்னென்னா ஒரு சிம்பிளான ஒரு டிஷர்ட்டு தான், ஸ்லீவ்லெஸ்ஸு. இந்த ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் வந்து நம்ம வந்து இப்படியே வந்து மடித்து வச்சோம்னா அது வந்து நிற்காதுங்க. இதெல்லாம் வந்து பட்டன் வச்ச ஷர்ட்டு தான். இது வந்து என்னென்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் இந்த பீரோவில் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டிஷர்ட்டு. அப்படியே வந்து மடித்து வச்சோம்னா நம்ம குழந்தைங்களோட பீரோ வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப அந்த துணி எடுக்கிறப்ப வைக்கிறப்பெல்லாம் உருவி எரிஞ்சிருவாங்க. இது வந்து பேண்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா அது வச்ச இடத்துல அப்படியே நீட்டாக இருக்கும். அடுத்தது கீழே இருக்கிறது இது வந்து எங்கள் பொண்ணோடது.
பொண்ணோடது வந்து ஃபுல்லாக டிஷர்ட்டு தான் இருக்குங்க. இந்த பையனோடது வந்து பட்டன் வச்ச ஷர்ட்டு தான் நிறையா இருக்குது. அது இன்னும் நிறைய பாக்ஸில் போட்டு வேறு பீரோவில் வச்சுருக்கேன். இது வந்து டிஷர்ட்டு. இது ஃபுல்லாகவே டிஷர்ட் தான். இது வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். எடுக்கிறப்பையும் வந்து இப்படி ரெண்டு பக்கமும் வந்து இப்படி வச்சு அழுத்திட்டு இப்படி இடையில இருக்கிறது இப்படி எடுக்கிறது வந்து ஈஸியாக வந்துருங்க. அது வந்து பசங்களுக்கே சொல்லி கொடுத்துர்லாம். அடுத்து வந்து இது ஃபுல்லாக பேண்ட் இருக்குங்க. இது வந்து பேண்ட்டு, ஆஃப் பேண்ட்டு, டவுசரு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது. இந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாக ஜீன்ஸு கலெக்ஷனும் ப்ளஸ் அந்த ஸ்வெட்டரு இந்த மாதிரி இருக்கிறது இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம நம்ம வைக்கிறப்பயே தெரியும் இல்லையா, எந்தெந்த பேண்ட்டு எந்தெந்த ஷர்ட்டுக்கு மேட்சிங்காக இருக்கும், எதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிறப்பயே தெரியும். இப்போ நம்ம இந்த பேண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இது அப்படியே வந்து உருவி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஸ்வெட்டருங்க. ஸ்வெட்டர் வந்து பேசிக்காக அந்த பின்னாடி வந்து இருந்து குல்லா மூடுற மாதிரி குரங்கு குல்லா போடுற மாதிரி இருக்கும்ல, மங்கி கேப் அது மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த வந்து இதெல்லாம் போட்டிருக்கேங்க. இதெல்லாம் வந்து மங்கி கேப் பின்னாடி குல்லா போடுற மாதிரி இருக்கும். இது வந்து யூனிஃபார்மு. இதெல்லாம் வந்து பேசிக்காக ஃபுல் ஹேண்டு ஸ்வெட்டர்ஸுங்க. இதில் ஃபுல்லாகவே ஜீன்ஸு பேண்ட் கிளாத்து தான் இருக்கும். இதெல்லாம் தாங்க நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து இப்போ இந்த ரேக்கில் இருக்கிறது வந்து இது ஃபுல்லாகவே அடைஞ்சி கிடந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த ரேக்கில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, பொண்ணோடது ப்ளஸ்ஸு என்னோட நைட் ட்ரெஸ்ஸு, பையனோட ஷர்ட்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் பையனோட சட்டை, இது யூனிஃபார்மு, இது வந்து பட்டு பாவாடைங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டா கொஞ்சம் நீட்டாக எடுக்கிறதுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் இங்கே பாருங்கள், கடைசியாக வந்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து நான் சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதே வந்து இது வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த பீரோவை வந்து பார்க்கவே முடியாது. இதெல்லாம் வந்து இந்த ரேக்கில் இருக்க இந்த ஃப்ராகெல்லாம் இது வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாக தொங்கிட்டு கிடக்கும், எதுவுமே வச்சுருக்க முடியாது. இங்கே வந்து இந்த பசங்களோடது வச்சுருக்கிறது இது. இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் இந்த ரேக் ஃபுல்லாக வந்து கசகசான்னு கிடந்துச்சு. இன்னுமே வந்து இதுலேயும் ட்ரெஸ் வைக்கலாம், இங்கே இருக்கிறதையும் மேலே இன்னுமே ட்ரெஸ் வைக்கலாம். இன்னும் ஒரு பீரோவில் இருக்கிற துணி வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணலாம். இங்கே வந்து சைடில் வந்து ஒரு ஹேங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா, இந்த சுடிதாருக்கெல்லாம் இப்போ ஃபேன்சியாக இடுப்பில் கட்டுற மாதிரி கயிறு ப்ளஸ் இந்த மாதிரி இன்னும் நிறையா வருங்க. இந்த நிறைய வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரிலாம் நிறைய ரோப்பன்ஸ் வரும். இதெல்லாம் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து பிடிச்சிருந்துச்சின்னா திட்டாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.